அந்த அறையில நெட்வொர்க்கிங் சர்வர் எல்லாம் போட்டு சிறப்பாக இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கணினியை போதிக்கும் ஆசிரியர் எங்கள் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவரை. ஸோ அவங்க அங்கே இருக்கிறாங்க. ஸோ எங்கள் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவரை இதை எடுத்து செய்யும் பொழுது எங்களுக்கு அது ரொம்ப சுலபமாக இருக்கு. அதை சர்வர் போட்டு அதை பார்த்தவங்க சில பேர் ஒரு பெரிய பள்ளியில இருக்க வேண்டிய அனைத்தும் இந்த சின்ன ஒரு கணினி கூடத்தில் இருக்கிறது என்று பெருமையாக கூறினார்கள். அதன் பிறகு ஆசிரியர்கள் வகுப்பில் ஒவ்வொரு வகுப்பிலும் LCD டிவி, அதுவும் CPU பக்கத்துல பாத்தீங்கன்னா CPU இருக்கு, அடுத்து ஸ்பீக்கர் இருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு வகுப்புலையும் 6 வகுப்பறையில இதை போட்டு இருக்கிறோம். இப்ப எப்படி போதிக்கிறோம் என்றால் ஆசிரியர்கள் எல்லா பாடத்துக்குமே ஆசிரியர்கள் PNPல அதிகமாக பயன்படுத்துவது இந்த முறைதான். இப்பொழுது சனி பாடம்ல இருந்து கலைக்கல்வி முதல் வாழ்வியல் இருந்து எல்லா பாடங்களுக்கும் ஆசிரியர்கள் இப்பொழுது ரொம்ப சுலபமாக இதை பயன்படுத்துகிறார்கள். சமீபத்தில் ஒரு ஆசிரியர் நான் பார்வையிடும் பொழுது ஐஸ்பர்க் நம்ம வாயால சொல்றது ரொம்ப கஷ்டம். எப்படி ஐஸ்பர்க், அது எப்படி இறங்குது, அது எப்படி கரையுது அப்படின்றத கொஞ்ச நேரத்துல கூகுள்ல போட்டு 4ஆம் ஆண்டுக்கு காட்டுனாங்க. பட் கஜ்யாந்தம் பார்த்தான் பாடத்துக்கு. அப்ப அவ்வளவு எளிமையா பிள்ளைகள் புரிந்து கொள்றாங்க. ஸோ இந்த வழி ரொம்ப வசதியா இருக்கிறது. 6 வகுப்புலையும் அடுத்து வயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் வயர்லெஸ் மவுஸ் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கணினி, ஒரு வகுப்புக்கும். ஸோ அதை தான் சரியா பயன்படுத்தணும். இப்போ இதை பயன்படுத்துறதுனால என்னென்ன லாபங்கள், அதாவது பயன்கள், அப்படி நம்ம நன்மைகள் என்று பார்த்தால் உண்மையிலே இந்த நோக்கம் வந்ததுக்கு முதல் காரணம் எங்கள் ஆசிரியர்கள் அனைவரும் பெண்கள். கான்வென்ட் பள்ளின்னு சொன்னேன்ல, அதனால எல்லாம் பெண்கள். எப்போ பார்த்தாலும் கணினி அறை ரொம்ப சின்னதா இருக்கு. 25 பிள்ளைங்க 29 பிள்ளைங்க உள்ளுக்கு உட்கார முடியாது. வகுப்பறைக்கு LCD தூக்கிட்டு வருவாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் எக்ஸ்டென்ஷன் ஒயர் தூக்கிட்டு வருவாங்க, அப்புறம் கம்ப்யூட்டர் லேப்டாப் தூக்கிட்டு வருவாங்க. இதெல்லாம் செய்துக்கிட்டு நான் பின்னால உட்கார்ந்து இருக்கும்போது எனக்கு மனம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்ன இவ்வளவு வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறாங்க. இது பாடம் ஆரம்பிக்கும் முன்ன அது ஒரு 10-15 நிமிடம் போயிடும். அப்ப இவர்களுக்கு எப்படித்தான் உதவி செய்து இவ்வளவு சிறப்பா செயல்படும் நம்ம ஆசிரியர்களுக்கு என்ற முதல் நோக்கமே நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காக. PNP 30 நிமிடம் சரியா பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்கு தான் முதல்ல இதை ஆரம்பித்தோம். அப்ப இப்ப ஆசிரியர்கள் பெரும்பாலும் அவங்களுடைய PNP தம் டிரைவ்ல சேவ் பண்ணிடுவாங்க. இப்ப மலாய் பாடம் சமீபத்துல கத்தடாசா, இம்போகான், அதை எப்படி இணைக்கிறது எல்லாமே அவங்க தம் டிரைவ்ல சேவ் பண்ணிட்டு உடனே மாணவர்களுக்கு முதல் நேரத்துல உடனே தம் டிரைவ்ல ஆரம்பமே போட்டு எல்லாம் காட்டிடுறாங்க. ரொம்ப எளிமையா இருக்கு, சுலபமா இருக்கு. அடுத்து இதை தவிர்த்து நேரம் ரொம்ப மிச்சப்படுறதை தவிர்த்து மற்றபடி மாணவர்கள் கூர்ந்து கவனிக்கும் ஆற்றலை வளப்படுத்துவதை நான் புரிந்து கொண்டேன். ஏனென்றால் எங்க பள்ளி ரொம்ப திறப்பா இருக்கும். பக்கத்துலலாம் வெளியில யார் பேசினாலும் பிள்ளைகள் கவனம் அங்கதான் திரும்பும். அவங்க எப்ப பார்த்தாலும் வெளியில அந்த பணியாளர்கள் பேசிக்கிட்டு இருந்தா கூட திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு சின்ன பள்ளிக்கூடம், எல்லாமே அவங்களால கூர்ந்து கவனிக்க ஆற்றல் ரொம்ப குறைவா இருந்தது. இதையும் யோசித்தோம். இப்ப பார்க்கும் பொழுது பெரும்பாலும் அதுல பார்க்கும் பொழுது கணினியில அவங்க அங்கதான் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு. அப்ப அவங்களுடைய நோக்கம் அதிகமா வெளியில எல்லாம் சிதறல, சிந்தனைகள் சிதறாமல் பாடம் போதிக்கிறதுக்கு ரொம்ப வழி வகுக்குது. இதை தவிர்த்து மன மகிழ்வு, அது உங்களுக்கு தெரியும். மாணவர்கள் என்றால் ஒரு பாடல் மியூசிக் ஆசிரியர் கத்தூன்ல அந்த ரைம்ஸை போடும் பொழுது அவங்கள சேர்ந்து 1ஆம் ஆண்டு கை தட்டி பாடும் பொழுது அவங்க மன மகிழ்ச்சியோட பாடுறாங்க. அப்புறம் புரிந்து கொள்ளும் ஆற்றல் சற்று அதிகமாகுது. சற்று முன்பு சொன்ன மாதிரி ஐஸ்பர்க்கை நம்ம வாயால சொல்லி, சற்று முன்பு கூட ஆசிரியர் அந்த அதாவது ஸ்பேஸை பத்தி காட்டும்போது வரைந்து தான் காட்டியிருந்தாரு. நம்ம உடனே கூகுள்ல செய்திடலாம், பிள்ளைங்கள்ட்ட எடுத்து காட்டலாம், பிள்ளைங்க உடனே பார்த்துறாங்க. அப்ப இன்டர்நெட், வைஃபை, ஹோல் ஸ்கூலுக்கு அதெல்லாம் செய்திருக்கிறோம். அப்போ வைஃபை எங்க பார்த்தாலும் இருக்கிறதுனால எந்த வகுப்புலையும் பயன்படுத்தலாம். இது ஒரு வசதியாக இருந்தது. அடுத்து உங்களுக்கெல்லாம் ஆசிரியர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அதாவது மாணவர்களுடைய மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்ல நம்ம போதிக்கும் 3 முறைகள்ல அந்த ஆரல், விஷுவல், கினெஸ்தெட்டிக் சொல்லுவோம். அப்ப இதுல விஷுவல் அதிகமா பாக்குறாங்க.
அப்போ இப்போ உள்ள குழந்தைகள் விஷுவல் தான் ரொம்ப பார்க்குறாங்க, ஐபேட்டு அதெல்லாம். அதனால இதில் வந்து அவங்களுடைய ஆற்றல் அதிகமாக இருக்குது. மற்றபடி ப்ரோக்ராம் என்று நாங்கள் அது உள்ளுக்கு எதை போட்டிருக்கோம்னா மேக்ஸ் விக்ட்ரின்னு ஒரு ப்ரோக்ராம். அது ஒரு 6000 வெள்ளிக்கு மேலே வந்தது. இருப்பினும் எங்களுக்கு பல நன்கொடையாளர்களும் நல்ல ஒரு பெற்றோர் ஆசிரியர் சங்க ஒத்துழைப்பாலும் இந்த ப்ரோக்ராம் எல்லாம் நாங்கள் போட்டு கணித நேரத்துக்கு அதையும் போட்டு ஆசிரியர்கள் காட்டி கொஞ்சம் மகிழ்வா அதை கொஞ்சம் விளங்குற வண்ணம் போட்டு காண்பித்த பிறகு அவங்களோட பிஎன்பி ஆரம்பிக்கிறாங்க. இப்பொழுதுதான் 5 மாதங்கள் ஜனவரியிலிருந்து ஆரம்பித்தது. ரிசல்ட்லாம் எப்படி டீச்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே சொல்ல முடியாது. ரோம் இஸ் நாட் பில்ட் இன் அ டே. இது நாள் எடுக்கும். ஏன்னா பிள்ளைகள் படிப்படியாகத்தான் நம்மளுடைய திறமையை காட்டுவாங்க. அதனால இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். அடுத்து இந்த வாய்ப்பு வழங்கிய தமிழ் அறவாரியத்துக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். நன்றி.